வணக்கம். இது உங்கள் சிவில் பாஸ் தமிழ். துபாயில் உள்ள புர்ஜ் கலீஃபா, நம் ஊர்களில் இருக்கும் பெரிய அடுக்குமாடி குடியிருப்புகள், இப்படி நூற்றுக்கணக்கான அடிகள் உயரமாக இருக்கும் கட்டிடங்கள், பெரிய புயல் காற்று அடிக்கும்போது கூட எப்படி உடையாமல், விழாமல் நிற்கிறது என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? அதன் ரகசியம் இதுதான். அந்த கட்டிடங்கள் சற்றும் அசைவில்லாமல் நிற்பதில்லை. அவை லேசாக அசையும்படிதான் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. ஆம், நீங்கள் கேட்டது சரிதான். ஒரு காற்றில் நீளமான, நெகிழ்வான குச்சியை நட்டு வைத்தால், அது காற்றுக்கு வளைந்து கொடுத்து, காற்று நின்றதும் நேராகிவிடும். ஆனால் அதே குச்சி மிகவும் கடினமாக, விறைப்பாக இருந்தால் காற்றின் வேகத்தில் உடைந்துவிடும். அதே தொழில்நுட்பம்தான் இங்கும் பயன்படுத்தப்படுகிறது. சிவில் இன்ஜினியர்கள் கட்டிடத்தின் உறுதித்தன்மையை கணக்கிட்டு, அது எந்த அளவுக்கு பாதுகாப்பாக அசையலாம் என்று வடிவமைப்பார்கள். மிக உயரமான கட்டிடங்களில் டியூன்ட் மாஸ் டேம்பர் என்ற ஒரு பெரிய லோலகம், அதாவது பெண்டுலம் போன்ற அமைப்பை உச்சியில் வைத்திருப்பார்கள். கட்டிடம் ஒரு பக்கம் சாயும் போது இந்த பெண்டுலம் எதிர்ப்பக்கமாக நகர்ந்து கட்டிடத்தை சமநிலைப்படுத்தி அதன் ஆட்டத்தை குறைக்கும். ஆக உயரமான கட்டிடங்களின் பலம் அதன் விறைப்பு தன்மையில் இல்லை, அதன் வளைந்து கொடுக்கும் தன்மையில தான் இருக்கிறது. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம உங்கள் சிவில் பாஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.